பார்ட் 2. வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். கதை கதையாம் காரணமாம் திடீர் ஜோசிய கதை. அவர் இப்போ மிராஸ் சார் பணத்தை வச்சுட்டு போகிறாரா. இவன் என்ன பண்ணா, ராவா ராத்திரியில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு கிணறையும் பக்கெட்டையும் எடுத்துன்னு போகிறான். அந்த நிலத்துக்கிட்டக்க அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதுலேருந்து இறச்சி தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றுனா நல்லா அந்த மிராஸ் சாரோட நிலம் மட்டும் நல்லா மழை பெஞ்சாப்புல ஜம்முன்னு இருக்குது. சரியா? அப்புறம் உடனே வந்துடுறான், வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்து நான் கார்த்தால போய் அவர் பார்க்குறார். ஆஹா, மழை பெஞ்சிருக்கே, சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு ஓடி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறான், நன்றி சொல்கிறார். இது விஷயமும் பரவிடுறது. அங்கே ஒரு ராஜா, அந்த ஊரில் அந்த ராஜா என்ன பண்ணுறார், ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போயிடுத்து, இப்படி ஒரு ஜோசியக்காரன் இருக்கான்னு. நம்ம ராணியோட முத்து மாலை காணா போயிடுத்தே. முத்து மாலைன்னா இந்த மாதிரி மாலை, சரியா? முத்து மாலை காணா போயிடுத்தே, அது எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லணும். அது வேற பரம்பரையாக வந்துட்டுருக்கு அந்த முத்து மாலை, அது காணா போயிடுத்து, அதை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயவனை அப்படிங்கிறார். 2 சேவகர்கள் வரா, ஈஸி முடிச்சு. இவளுக்கு பயம், ஐயோ யாரோ சேவகர்லாம் வராங்க, ராஜாட்டேருந்து வராங்க, பயமாக இருக்குது, என்னங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னு. பேசாமரி ஒன்று நான் தப்பு பண்ணலடி, உங்களை ராஜா கூப்பிட்டு அடிச்சாங்க வாங்க அப்படின்னு. நான் ஒன்றும் தப்பு பண்ணேன், நான் ஏன் வரணும் அப்படிங்கிறார் அந்த ஆள். இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறார். ராஜா பார்த்த உடனேயும், ராஜா வணக்கம் ராஜா அப்படின்னோடனையும், நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், என்ன உதவி பண்ணணும், என்னன்னு கேட்குறான். என்ன உதவினா என்னோட மனைவியோட ராணியோட முத்து மாலை காணாபடுத்து, அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நீங்கள். அவ்வளோதானே, அது ஒன்றும் பிரமாதம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 4 அடிக்கு 4 அடி ரூம் கொடுத்துருங்கோ. அப்புறமா 4 டப்பா நெய் வாங்கி கொடுத்துருங்கோ. அப்புறமா நிறைய சமைத்தெல்லாம் வாங்கி கொடுங்க. ஹோம குண்டம் ஒன்று தயார் பண்ணுங்க. 2 பொம்பளை வேலைக்காரி கொடுத்துருங்க. ஏன்னா கோலமெல்லாம் போடணும், எடுத்து வைக்கணும் ஹோமத்துக்குனால 2 பெண்கள் வேலைக்கார பெண்களை கொடுங்கோ. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த நாளே எல்லாம் ரெடி ஆகிடுறது. ஒரு சின்ன ரூமு, அழகாக ஹோம குண்டம் எல்லாம் வந்துடுறது. அதுக்கு ஏற்றாப்புல இவாளுக்கும் ரொம்ப 2 பேரும் வந்துடுறா. 2 வேலைக்காரி வீடு அந்த ரூமெல்லாம் மொழிகி கிழி கோலம் போட்டு ஹோமத்துக்கு, ஹோமன்னா தெரியல, யாகம் பண்ணுவாள்ல, நெய் ஊற்றி இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாமும் பண்ணி கொடுத்துட்றா. இவர் ஆரம்பிச்சுடுறார். எண்ணி கொடுத்து தோசை ஸ்வாஹா, நெய் எடுத்து ஊற்றுறார். கட்டி கொடுத்தது கழுதே ஸ்வாஹா, வயலுக்கு நீர் இறைச்சி விட்டது ஸ்வாஹா. வேற ஒரு மந்திரமும் தெரியாது இவருக்கு, இதையே சொல்லின்னு இருக்கார். ஒரு 4-5 நாளாக இதையே தான் சொல்லியிருக்கார். ராஜாவுக்கு என்னது அது மந்திரம் ஏதோ சொல்லின்னு இருக்கார், ஆனால் பண்ணிட்டு இருக்கார். ஹோம புகையெல்லாம் வருது, எப்போ தான் கண்டுபிடிச்சி தருவாரோன்னு நினச்சிட்டு இருக்கிறபோது, என்ன ஜோசியரே எல்லாம் ரெடியா அப்படின்னு ராஜாவுக்கு நிறைய எண்ணி கொடுத்தது தோசை ஸ்வாஹாஹா, கட்டி கொடுத்தது கழுதே ஸ்வாஹாஹா, வயலுக்கு நீர் அரைச்சுட்டு ஸ்வாஹாஹா, கண்ணே முக்கே ஸ்வாஹாஹா அப்படின்னு சொல்லி விடுறார். விட்ட உடனே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்கிறார். இங்கே வேலை செய்கிறவா பேர் கண்ணி மூக்கின் 2 பேர், சரியா? அவள் 2 பேர், கண்ணி மூக்கின் 2 பேர் வேலைக்காரிகள் பேர். அவள் என்ன பண்ணுறா, ஐயோ சாமி, எங்கள் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? கண்ணே மூக்கின்னு எங்களே சொல்லிட்டீங்களே சாமி, நாங்கள் தான் சாமி முத்து மாலையை எடுத்து வச்சுருக்கோம், காமிச்சு கொடுத்துறாங்க சாமி, எங்கள் தலையே வெட்டி போடுவாங்க சாமி அப்படின்னு சொல்கிறான். கவலைப்படாத, இப்போ எடுத்துன்னு அப்போ அப்படின்னு அதட்டுறார். இப்போ எடுத்துன்னு இந்தாங்க. அடுத்த நாளைக்கு தங்கத்தட்டில் அந்த கொண்டு வர சொல்லி அதில் முத்து மாலையை வச்சு ராஜாட்ட கொடுக்குறார். ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கண்டுபிடிச்சிட்டானேவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த ராஜா எப்போ பார்த்தாலும் அந்த மந்திரிகிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணுவான். இப்போ பார்த்தா இந்த ஜோசியக்காரனை கேட்டு தான் எல்லா வேலையும் செய்கிறான். அதனால் இந்த மந்திரிக்கு கோபம், எரிச்சல், எல்லாருக்குமே இந்த பொறாமைன்னு ஒன்று வந்துடுறது இல்லை, அந்த கோபம் வந்துடுறது. இவனை எப்படியாவது மாட்டி தரணும்னு சொல்லிட்டு ராஜா நான் நீங்கள் ஜோசியக்கார் 3 பேர் பார்க்குக்கு போகலாம், வாக்கிங் போகலாம். அப்போ நான் ஒரு பொருள் எடுத்து உங்கள் கையில் கொடுப்பேன், அதை நீங்கள் கெட்டியமாக வச்சுக்கோங்க, என்னென்னு கேளுங்கோ. இவன் சொல்லிட்டானா கெட்டிக்கார ஜோசியம், இல்லைன்னா இல்லை, இவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு 3 பேர் போகும்போது அங்கே அந்த பார்க்குக்கு போகும்போது என்ன ஆகுது, டமக்குன்னு ஒரு இதை எடுத்து வச்சுக்கிறான் கையில். ராஜாட்ட நைஸாக கொடுத்துட்றான். கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ராஜா என்ன பண்ணால்,
என் கையில் இருக்கிறது என்ன சொல்லுங்கள் ஜோசியரே அப்படிங்கிறா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி கொடுத்த தோசை ஸ்வாகாகா, கட்டி கொடுத்து கழுதே ஸ்வாகாகா, கண்ணி மூக்கி ஸ்வாகாகா, விளக்கு நீரிச்சு ஸ்வாகாகா, ஆம்ட்டுக்கிட்டாரையா தும்டிக்கா பட்டர்ங்கிறான். அவன் பேர் பட்டர். ஆம்ட்டுக்கிட்டானா, ஆம்ட்டுக்கிட்டா அது கையில் இருக்கிறது துமுட்டிக்கா. அவர் வச்சுருந்து துமுட்டிக்கான்னு ஒரு காய் இருக்குது, அந்த காய் வச்சுட்டுருக்கார் கையில். ஆம்ட்டுக்கிட்டாரையா துமுட்டிக்கா பட்டர். ஐயோ ஜோசிக்காரர் தும்டிக்கா தான் வச்சுட்டுருக்கேன் பாருப்பா, கரெக்டாக பாருப்பா மந்திரி, என்னப்பா நீ அமைச்சரே எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சாருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார். இது என்ன, ஒருத்தருக்கு நல்ல நேரம் வந்ததுன்னா அவளுக்கு தானே எல்லாமே சுமூகமாக வரும். அதுக்குன்னு படிக்காமல் இருந்து வேலை கிடைக்காமல் இருந்து குருட்டாம்புக்கில் நம்மளுக்கு எல்லாம் நடக்கும்லாம் நினைக்கக்கூடாது. சும்மா அது ஒரு கதைக்காக நான் அந்த கதையை சொல்கிறேன், சரியா? உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஆனால் இவனுக்கு விடாமல் தன்னம்பிக்கை இருக்குது. இவனுக்கு எப்படியா நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த தன்னம்பிக்கையில் இவன் வாழ்ந்தான். அதனால் இவனுக்கு பெரிய அளவில் பொண்ணு பொருளெல்லாம் அந்த ராஜா கொடுத்து சுபிட்சமாக வர, அதாவது நல்ல செல்வந்தர் ஆக்கி அவனை ஆஸ்தான ஜோசியராக, அந்த ராஜ்யத்துக்கே ஜோசியராக அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கா அந்த கதை? பிடிச்சிருக்கா? நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்? கமெண்ட்ஸ் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நிறைய பேருக்கு போகணும், எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை கதைன்னா, குழந்தை எல்லாம். சரியா? ஓகே, பை, தேங்க்யூ.